மினாசான் கொனிச்சிவா அஜிமே மஸ்தே. ஸோ இன்றைக்கி நம்ம ஜாப்பனீஸோட லாங்குவேஜ் பற்றி பார்க்க போகிறோம். ஜாப்பனீஸ் லாங்குவேஜை 3 ஸ்கிரிப்டாக பிரிச்சிருக்காங்க. இரகானா, கட்டகானா, காஞ்சி. இரகானா அப்படின்னா ஜாப்பனீஸ்க்கே உரிய வார்த்தைகளை இரகானாவில் எழுதுவாங்க. ஒருவேளை ஃபாரின் வேர்ட்ஸ் யூஸ் பண்ணால் கட்டகானாவில் எழுதுவாங்க. காஞ்சி அப்படின்னா சைனீஸ் கிட்டேருந்து கடன் வாங்கின கேரக்டர். சரி, நெக்ஸ்ட்டு இரகானால மொத்தம் 46 எழுத்து இருக்குது. அதில் இன்றைக்கி நம்ம ஃபஸ்ட்டு 5 தான் பார்க்க போகிறோம். இங்கிலீஷில் எப்படி வவுல்ஸ் இருக்கோ, தமிழில் எப்படி உயிரெழுத்து இருக்கோ, அதே மாதிரி தான் ஜாப்பனீஸ்லேயும் 5 உயிரெழுத்து இருக்குது. அதுவும் தமிழில் வர சவுண்டு தான் வரும். ஸோ ஃபஸ்ட்டு உயிரெழுத்தை பார்க்கலாமா? இதுதான் ஆ. பக்கத்துலேயே ஸ்டோக் ஆர்டரும் இருக்குது பாருங்கள். ஜப்பானில் ஸ்டோக் ஆர்டர் ரொம்ப முக்கியம். ஸோ ஒரு எழுத்தும் நீங்கள் இப்போத்துலேருந்தே ஸ்டோக் ஆர்டர் வைஸ் எழுத ஆரம்பிச்சுங்க. இதிலே இருக்குது பாருங்கள், 1 2 3. ஒரு 5 செகண்ட் டைம் தரேன், எழுதி பார்த்துங்க. ரெண்டாவது வார்த்தை இ. இதில் லெஃப்ட் சைடில் ஒரு கோடும் ரைட் சைடில் ஒரு சின்ன கோடு மாதிரி இருக்குது. இதுக்கு ஒரு 5 செகண்ட் டைம் தரேன், எழுதி பார்த்துங்க. ஓகே, மூணாவது வார்த்தை ஊ. இதுக்கு ஸ்டோக் ஆர்டர் மேலே ஒரு சின்ன கோடு, சி மாதிரி ஒரு வளைவும் இருக்குது. இதுக்கு ஒரு 5 செகண்ட் டைம் தரேன், எழுதி பார்த்துங்க. நாலாவது வார்த்தை ஏ. இதுலேயும் மேலே ஒரு சின்ன கோடு, அதுக்கப்புறம் ஒரு இசட் மாதிரி ஒரு எழுத்து. இதுக்கும் ஒரு 5 செகண்ட் டைம் தரேன், எழுதி பார்த்துங்க. இப்போ 5வது வார்த்தை பார்க்கலாம். இதை ஓன்னு சொல்லுவாங்க. இந்த எழுத்து ஆல்ரெடி பார்த்த மாதிரியே இருக்குல்ல. ஆவும் இதே மாதிரி தான் இருக்கும், ஆனால் சில டிஃப்ரென்ஸோடு இருக்கும். கரெக்டாக பார்த்து ஆ எது ஓ எதுன்னு பார்த்துங்க. இதுக்கு ஒரு 5 செகண்ட் டைம் தரேன், எழுதி பார்த்துங்க. இவ்வளோ நேரம் படித்ததை ப்ராக்டிஸ் மாதிரி பண்ணலாம். நான் டிஸ்பிளேயில் சில வார்த்தைங்களை காட்டுறேன், அது கரெக்டாக நீங்கள் சொல்லுங்கள். ஃபஸ்ட்டு ஆன்சர் ஊ, செகண்ட் ஆன்சர் ஏ, தேர்ட் ஆன்சர் ஓ, ஃபோர்த் ஆன்சர் இ, ஃபிஃப்த் ஆன்சர் ஆ, சிக்ஸ்த் ஆன்சர் ஏ, செவன்த் ஆன்சர் ஆ, எயித் ஆன்சர் இ, நைன்த் ஆன்சர் ஊ, 10th ஆன்சர் ஓ. ஸோ எல்லாம் கரெக்டாக சொல்லியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஒருவேளை தப்பாக சொல்லியிருந்தீங்கன்னா பரவாயில்ல, மறுபடி ப்ராக்டிஸ் பண்ணிக்கிட்டே இருங்க. நீங்கள் எந்த அளவுக்கு ப்ராக்டிஸ் பண்ணுறீங்களோ அந்த அளவுக்கு ஃப்யூச்சரில் அது உங்களுக்கு ஹெல்ப் பண்ணும். வேறு எதனா டவுட் இருந்தால் கமெண்ட்டில் சொல்லுங்கள். அரிகாத்தோ.